இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலை, இந்த விடியாத விளங்காத திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழ்நாடு எவ்வளவு நாசமா போயிருக்கு. தமிழகம் கல்வியில், பொருளாதாரத்தில், வேலை வாய்ப்பில் முன்னணி மாநிலமாக இருந்த இந்த தமிழ்நாட்டை இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு, இன்றைக்கு தொழிற்சாலை வருவதற்கு கூட தயக்கம் காட்டக்கூடிய நிலையில இருக்குதுங்கிறதை எடுத்து சொல்றார். இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யாரையும் தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்வது இல்லை, தனிப்பட்ட முறையிலே தரக்குறைவாக பேசுவதில்லை. கடந்த காலங்களில் புரட்சி தலைவர் அம்மாவனுடைய ஆட்சி காலம் 32 வருடங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்குது. கல்வியிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பிலாக இருக்கட்டும், தனி நபர் வருமானத்திலும் உயர்ந்து இருக்குது. ஆனா இந்த 4.5 வருஷம் இதெல்லாம் போய் மக்கள் வாழ்வதற்கு கூட ஒரு வாழ்வற்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு போயிருக்குங்கிற ஒரு ஆதகத்தை மக்களிடம் எடுத்து சொல்றார்.